அடைவதற்கு வகை இல்லாமல் இருந்தது. அதனால் இந்த உலகத்திலே கடவுளை அடைவதற்கு என்று வகுத்த மார்க்கங்கள் பலவும் மனிதனை கடவுளோடு இரண்டரை சேர்த்து விடுவது, கடவுளோடு கலந்து மறைந்து போகச் செய்வது அதுவாகத்தான் இருந்தது. கடவுள் வேறு, நாம் வேறு, கடவுள் நிலையிலிருந்து நாம் பிரிந்து இருக்கின்றோம். கடவுள் நிலையை அடைவதற்கு நாம் அவரை அறிந்து அடைய வேண்டும். அதற்காக ஆக்கப்பட்ட மார்க்கங்கள் பல. அதில் திறந்த மார்க்கங்களாக இருக்கிறது, மதங்களாக இருக்கிறது. உண்மையிலே சைவம் என்ற ஒன்று, வைஷ்ணவம் என்ற ஒன்று, வேதாந்தம், சித்தாந்தம் என்று மார்க்கங்களாக வகித்திருக்கின்றார்கள். ஒவ்வொன்றிலேயும் அவர்கள் கடவுளுக்கு அந்நியமாக இருந்து கடவுள் நிலை பெற முயன்றிருக்கிறார்கள். சைவத்திலே பதி, பசு, பாசம் என்று மூன்றாக குறிப்பிடுகிறார்கள். பதி என்பது கடவுள் உண்மையாக இருக்கிறது, பசு என்பது ஆன்மாவாக இருக்கிறது, பாசம் என்று சொல்லக்கூடியது பசுவோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாசம் நீங்கினால்தான் பசுவாகிய ஆன்மா பதியோடு இரண்டரை கலந்து பதிமயமாக விளங்கலாம் என்பது அவருடைய கருத்து. வேதாந்தியும் அதே மாதிரி கருத்து தான் சொல்கிறான். இந்த தேகாதி பிரபஞ்சம் எல்லாம் மாயை, உள்ளீடாக இருக்கக்கூடிய ஆன்மாதான் நித்தியமானது. ஆனால் நித்தியத்தை பற்றி கொண்டு அனித்தியமாகிய சூழ்நிலையை விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறது. அதிலேயும் தேகம் இழக்க வேண்டியிருக்கிறது. ஆகையினாலே தான் அவருடைய முடிவெல்லாம் கடவுளை அடைவதற்கு என்று செய்த முடிவு, மார்க்க நெறிகள் எல்லாமே மனிதனை கடவுளோடு இரண்டரை கலந்து மறைந்து போக செய்தது. இப்போது அந்த உண்மைக்கு மேலே வள்ளலாருடைய உண்மை அனுபவத்தை வெளியிடுகிறார். இதுவரைக்கும் மனிதன் வேறு, கடவுள் வேறு, மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையில வெகு தொலைவு இருக்கிறது என்று நினைத்தார். அல்லது ஒன்றாக இருந்த போதிலும் அந்த நிலை அடைவதற்கு மனிதன் வேறு முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று புறத்திருந்து முயற்சிகள் செய்து ஒடுங்கத்தான் செய்தார்கள். இப்போது வள்ளலாருடைய சுத்த சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடியது சத்விசாரம், பரவவாரம் என்ற 2 அடிப்படையில் தொடங்கியிருக்கிறார்கள். சத்விசாரம் என்பது என்ன? எங்கும் நிறைந்த கடவுள் உண்மையை பற்றி விசாரித்து தெளிவடைந்து இன்னதான் என்று ஒரு நிலையை பற்றி கொள்வது அதுதான் சத்திசாரம். வி சாரம், வி என்பது அருளொளியை குறிக்கிறது, சாரம் என்றால் சார்ந்து கொள்வது. கடவுள் எங்கும் அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறார். அந்த அருட்பெருஞ்சோதி தான் நமது தலைநடு விளங்குகிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒளியை நாம் விசாரத்தினாலே, சத்திசாரத்தினாலே தெரிந்து கொள்கிறோம். அது அருட்பெருஞ்சோதி. அதுதான் கடவுளும் நாமமாக இருக்கும். கடவுள் அங்கே ஒளிமயமாக எங்கும் நிறைந்த பெருஞ்சோதியே அங்கு சிற்றொளியாக இருக்கின்றார் என்றால் அதனுடைய தன்மை அருள் நாமாக இருக்கும். எப்போதும் கடவுளும் அவருடைய தன்மையும் பிரிவதில்லை. இந்த உண்மையை நாம் உணர்கிறோம். கடவுள் நித்தியம் என்று சொன்னால் அதோடு அவருடைய அருளாகிய தன்மையும் நித்தியம்தான். அந்த தன்மை தான் எல்லாமாக விரிந்து விளங்குகின்றது. அருளே தான் நமக்கு இப்போது உயிர், உணர்வு, உடல் எல்லாமாக விரிந்திருக்கிறது. அதனால் அருட்பெருஞ்சோதியாக இருக்கிற ஒன்று தான் இப்படி விரிந்து இந்த உயிர் உடம்பு கொண்டு விளங்குகிறது. இப்போ நாம் யார் என்றால் நாம் என்று தனியாக எதுவுமே இல்லை. அந்த அருட்பெருஞ்சோதியை தவிர நாம் என்றோ பிறர் என்றோ பிற பொருள் என்றோ எதுவுமே இல்லை. அந்த அருட்பெருஞ்சோதியே அகத்திலே இருக்க அதனுடைய அருளே தான் அதை சூழ பல்வேறு வடிவங்களாய், பல்வேறு ஆற்றல்களாய், பல்வேறு பொருள் வண்ணமாய் விளங்கி கொண்டிருக்கிறதை உணர்கிறோம். அதனால் கடவுளே தான் எல்லாமாக விளங்குகிறார். இந்த கருத்தையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் முன்னோர். எல்லாம் ஆனவர் என்றும் ஒன்றும் அல்லாதவர் என்றும் சொல்வார்கள். ஒன்றுக்கொன்று மாறுபாடாக தெரிகிறது. ஆனால் உண்மை அதுதான். நாம் காணக்கூடிய எந்த பொருளும் அல்ல அவர். அதாவது உள்ளே நித்தியமாக எல்லாம் வல்லவராக விளங்கக்கூடிய ஆண்டவர் நாம் காணக்கூடிய, அறியக்கூடிய, மனதால் சிந்திக்கக்கூடிய எந்த பொருளும் அல்ல. ஆனால் எல்லாம் ஆனவர். அந்த அருஜோதியாக இருப்ப ஒன்றுதான் எல்லாவற்றுக்கும் உள்ளீடாக இருந்து அதனுடைய அருளையே வெவ்வேறு ஆற்றல்களாக, பொருள்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகினால் நாம் என்று தனியாக ஒன்றில்லை. அந்த அருளை தவிர நாம் என்று தனியாக இல்லை. அந்த அருளே தான் உண்மையிலே நாமாக இருக்கிறோம். இந்த உண்மை இலக்கணத்திலேயும் குறிப்பிடுகிறார்கள். தன்மை, முன்னிலை, படற்கை என்று சொல்லப்படுவன எதை குறிக்கிறது என்றால் கடவுளுடைய அருளாகிய தன்மைதான். அதுதான் தன்மை.
கடவுளுடைய தன்மை. அது நாம் என்று சொன்னால் நாம் அவருடைய அருளாக தன்மையாக இருக்கிறோம். முன்னிலையிலையும் படற்கையிலையும் இருக்கிறது அந்த ஆண்டவரும் அவருடைய உண்மையும் ஆகிய தையல் அந்த அருள் தான். அதனால் வேறு எதுவுமே இல்லை. இந்த உண்மையை தெரிந்து கொள்ளும்போது கடவுளும் நாமும் இரண்டற்ற ஒன்றாக இருக்கிறோம். ஒரு பொருளும் அதனுடைய தன்மையும் பிரிவற்றுதான் இருக்கும். அதனுடைய தன்மை வேறாக இருப்பது. சர்க்கரையும் அதனுடைய சுவையாகிய இனிப்பும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. கடவுளும் அவருடைய அருளும் அப்படி பிரிவற்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆயினாலே நாம் இப்போது இந்த உடல் வடிவத்திலே இருந்து அந்த உண்மையை உணர்கின்றோம். அதை உணர்வதற்காகத்தான் இந்த உயிருடம்பு நமக்கு ஆண்டவராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அந்த உள்ளொளியாகத்தான் இருந்தோம், இருக்கிறோம், எப்போதும் இருப்போம். இதுதான் உண்மை. ஆயினால் நாம் அந்த அருள் ஒளிவண்ணமாக கடவுளோடு ஆதி காலமாக இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். புதிதாக தோன்றிவிடவில்லை. தோன்றினவை எல்லாமும் மறைந்து அழிந்து போகக்கூடியது. எக்காலத்திலேயும் நிலைத்திருக்கக்கூடிய கடவுளும் அவருடைய அருளும் தான் நிலைத்த பொருளாக உள்ளது. அந்த நிலைத்த பொருள் தான் நாம அவரோடு இருந்து கொண்டிருக்கோம். இந்த உண்மையை உணராமல் தேகத்தையே நாம் என்று எண்ணி இந்த உலகத்திலே தோன்றின பல்வேறு மக்கள்கள், மகான்கள், யோகிகள், ஞானிகள், தெய்வங்கள் எது எடுத்துக்கொண்டாலும் உண்மையிலே அந்த கடவுளை தவிர வேறு ஒன்றுமல்ல. வேறு வேறாக அந்த கடவுளையே தான் புறத்திலே தோற்றம் காட்டி திரும்பி மறைந்து அழிந்து போக செய்தார். ஆனால் இயற்கையிலே உள்ளது அந்த ஒன்றுதான். இப்போது அந்த உண்மையை சத்திசாரத்தாலே தெரிந்து கொள்ளும் போது நாம் கடவுளை அடைய வேண்டும் என்று செய்கின்ற முயற்சி அதெல்லாம் அறியாமையிலே நிகழ்ந்தது. இப்போது நாம் கடவுளோடு இரண்டற்ற நிலையிலே தான் அநாதிகாலமாக இருந்தோம், இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டதாலே கடவுளை அடைய வேண்டியதில்லை. அப்படி இருப்பதைத்தான் இப்போது சத்திசாரத்தாலே உணர்ந்து அதுவாக நிற்கிறோம். அதுதான் நமது தலை நடு உள் ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளி நிலையில இருந்துதான் இப்போது வாழ வேண்டியிருக்கிறது. இதுவரைக்கும் புலன் வாழ்விலே உழந்து கொண்டு புற இன்ப துன்பங்களை நுகர்ந்து அழிந்து கொண்டிருந்தோம். இப்போது அகநிலையில அந்த ஒளிவண்ணமாயிருந்து அதனுடைய தன்மையாகிய அருளை கொண்டு வாழ வேண்டியிருக்கிறது. இப்போது அந்த அருள் வாழ்வுக்குத்தான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி வாழ்வு என்று நமக்கு வெளியிட்டிருக்கார். அருட்பெருஞ்சோதி வாழ்வு என்பது என்ன, எப்படி வாழ்வது? அதைத்தான் அவர் சொல்லியிருக்கின்ற சுத்த சன்மார்க்கத்தின் அடிப்படை கருத்து. சுத்த சன்மார்க்கம் அகத்திலே இருந்து வாழ்விப்பது. அதாவது உள் விளங்கக்கூடிய அந்த அருட்ஜோதி தான் நாம் கடவுள் என்ற இரண்டற்ற ஒன்றாக இருக்கிறது. இரண்டாக நமக்கு அனுபவத்திற்காக உள்ளது போல் தோன்றுகிறது. ஆனால் உண்மையிலே இரண்டற்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த உண்மையை நாம் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆயினால் அந்த ஆண்டவருடைய உண்மையை தெரிந்து கொள்வதற்கு புறத்திலே இருந்து செய்த விசாரம், சத்விசாரம், ஆ என்ற உடல்நிலை ஒன்று, உ என்ற உயிர்நிலை ஒன்று, மேலே மூன்றாவதாகிய நிலையில அது அவரும் நாமும் கடவுளும் நாமுமாக கடவுளுடைய ஒளி நிலையும் நமது அருள் உணர்வு நிலையும் ரெண்டும் ஒன்றாக இருக்குது. ரெண்டும் ஒன்று என்று சொன்னால் கடவுள் பாதி நாம் பாதி என்று ஒரு முறைக்காக வைத்துக் கொள்கிறோம். உண்மையிலே பாதி என்று இல்லை, அது கலப்பா. அதாவது இனிப்பு சர்க்கரை ரெண்டும் தனித்தனியாக இல்லை. அது பாதி இது பாதி என்று எப்படி கொள்வது? அந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் அனுபவத்தின் பொருட்டு அது பாதியாகவும் நாம் பாதியாகவும் வைத்துக் கொள்கிறோம். இந்த நாம் என்ற அகங்கார உணர்ச்சி நீங்கினால் அதுவாக விளங்குகிறது. அதாவது ஆண்டவருடைய உண்மை அகத்தில் இந்த ஒளி அருட்ஜோதியாக இருக்கிறது. அந்த அருள் உணர்வு பெருக 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 நாம் கடவுள்மயம் ஆகிவிடுகிறோம். அது வரைக்கும் நாம் என்ற அகங்கார உணர்ச்சி இருக்கிறது. அதனால்தான் அது மூன்று நிலை கடந்து, அதாவது மூன்று நிலை கடக்கும்போது இந்த உடல் உயிர் உள்ளே இருக்கிற ஆன்மாவையும் விட்டு விடுகிறோம். அதாவது அந்த அனுபவத்தையும் இழந்து விடுகிறோம். அதனால் அப்படி கடந்து போகக்கூடாது. அந்த மேல்நிலையிலே இருந்து கொண்டே வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு 2.5 நிலை என்று சொல்லுகிறார். 2.5 நிலையிலே தான் அந்த கடவுள் உண்மையும் நாமும் இருக்கிறோம். அதிலே இருந்து வாழ வேண்டும். அதனால தான் ஓம் என்பதில் ஆ ஓ இம் இந்த 3 ஒலிக்கு மாத்திரை அளவு சொல்லியிருக்கின்றார்கள். ஆ என்பது ஒரு மாத்திரை, ஊ என்பது ஒரு மாத்திரை, இம் என்பது அரை மாத்திரை, 2.5 மாத்திரை.
2.5 மாத்திரையிலே தான் கடவுள் உண்மை விளங்குகிறது. இதை புற வானத்திலே நாம் ஒரு அடையாளமாக, ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் ஒன்றுபட்டு விளங்குகிறது. அப்போது சந்திரனை நாம் காண முடிகின்றதில்லை. சூரியனுடைய ஒளி முழுமையாக நிறைந்திருக்கிறது. அடுத்த நாள் பிரதமை அன்று சந்திரன் காண முடியாது. துதியை அன்று மாலையிலே தான் சந்திரனுடைய பிறை தோன்றுகிறது. அதனால் அமாவாசை 1, பிரதமை 2, துதியை அன்று அரை நாள் போக வேண்டும். 2.5 நாளிலே தான் அந்த ஒளி தோன்றுகிறது. இந்த உண்மையைத்தான் நமது ஆன்ம அனுபவத்திற்கு பொருத்தமாக இருக்கிறது. ஆன்ம அனுபவத்தில் அப்படித்தான் இந்த 2.5 நிலையிலே தான் அந்த உண்மையை நாம் கண்டுகொள்கிறோம். ஆகினால கடவுள் உண்மை நமக்கு இந்த உள் ஒளியாக இருப்பதை இந்த ஓங்கார மந்திரம் நமக்கு உணர்த்துகிறது. அதில் இந்த 2.5 நிலை இப்போது நமக்கு கிடைத்திருக்குது. ஆனால் அந்த அருட்ஜோதியாக வாழ வேண்டும் இப்போது தெரிந்து கொண்டு அதிலேயே ஒடுங்கி போகிறதுக்காக அல்ல, இப்போ வாழ்வதற்கு ஒரு புதுமுறை அந்த நிலையிலே பொருந்தி நின்று வாழ வேண்டும். அதுக்கு உள்ளிருந்து விரியக்கூடியதாக இருக்குது. முதல்ல அந்த ஒளிநிலையில இருந்து விரிய வேண்டும். அந்த ஒளிநிலை ஒன்றாக வைத்துக்கொண்டு விரியும் போது நமது உயிர் அடுத்தது. இதுக்காகத்தான் இந்த ஓங்காரத்தினுடைய பொருள் 2 விதமாக ஆக்கியிருக்கின்றார். ஓங்காரத்தின் உட்பொருள் அருள் என்று சொன்னார்கள். அருட்பெருஞ்சோதி என்று வள்ளலார் அனுபவத்திலே கண்டார். அந்த அருட்பெருஞ்சோதியில அருள் அக உணர்வாகவும் பெருஞ்சோதி புற உலகெங்கும் நிறைந்தும் இருக்கிறது. ஆனால் 2ம் வேறு வேறு என்று எண்ணினால்தான் அங்கே பல சிக்கல்கள் உண்டாகிறது. அதாவது நாம் உள்ளிருக்கின்ற அந்த அருள் நிலையிலே பொருந்தி ஜோதியை விட்டு விடுவதா என்றால் அது விட்டால் நமக்கு வாழ்வே இல்லாமல் போயிடும். ஆகினால் அந்த ஜோதி நிலையிலிருந்து அருள் உணர்வோடு வாழ வேண்டும். அதை விடாமல் வாழ வேண்டும். அதனால் அகநிலையிலே பொருந்தி அகநிலையை விடாமல் வாழக்கூடிய நெறியைத்தான் அனகநெறி என்று சொல்கிறார். அகத்தை விட்டால் புறம் ஆயிடும். புறத்திலே நாம் வந்தால் இந்த அக அனுபவம் கெட்டுவிடும். ஆகினால் அகநிலையிலே பொருந்திய வண்ணம் வாழ்வதற்குத்தான் அனகநெறி என்று சொல்கிறார். அதுதான் அருட்ஜோதி வாழ்வு. அருளாக இருந்து கொண்டு இந்த ஜோதி உலகிலே சூழ்ந்த இந்த ஜோதி மயமான இந்த உலகிலே வாழ்வதற்கு உள்ளிருந்து அருள் உணர்ச்சி 5 புலன்களையும் அருள்மயமாக்கி கொண்டு வாழ வேண்டும். அப்போதான் நமக்கு அருள் இன்ப வாழ்வு கிடைக்கிறது. அதனால அருட்ஜோதி என்ற அந்த ஒன்றை இப்போது வேறு விதமாக நாம் காண்கிறோம். அருட்ஜோதி என்பது 2 சொல்லாக இருக்கிறது. ஆனால் ஒரே பொருளை வழங்கக்கூடியதாக இருக்குது. அருள் என்றும் ஜோதி என்றும் இருபுறாக இருக்கிறது. ஆனால் நாம் பெறுவது கடவுளுடைய இன்ப அனுபவம், பிறப்பு இறப்பற்ற நித்திய ஆனந்த வடிவம். அதை பெறுவதற்கு அகத்திலே இருந்து வாழ வேண்டும். அது ஒரு சொல்லாக அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று நமக்கு தோற்றுகிறது. அந்த ஒரு சொல் தான் இப்போது நமக்கு வள்ளலார் அனுபவத்திலேயும் கண்டு வெளியிட்டிருக்கிறார். அது தயவு என்றும், தயவு என்ற ஒரு சொல் தான் நமக்கு ஓங்காரத்தினுடைய உட்பொருளாக இப்போது காண்கிறோம். முன்னர் கண்டது அருள். அருள் என்பதற்கும் இப்போ தயவு என்பதற்கும் வேறுபாடு என்ன என்பது முதலில் பார்க்க வேண்டும். அருள் என்பது இந்த உடல் விஞ்ஞான உடம்பு, உயிர் ரு அது உள்ள இருக்கிறது. அப்புறம் இழு என்று சொல்லக்கூடிய மெய்யெழுத்து நமது தமிழ் எழுத்துக்களிலே 16வது மெய்யெழுத்து வரிசையிலே வைத்திருக்கின்றார்கள். 16 கலையுடைய ஞானத்தை குறிக்கிறது. முழு ஞானம் அது நமக்கு இல்லாக உள் விளங்குகிறது. அதனால் புறத்திலே இருந்து உட்சென்று அந்த ஒளிமயமாய் நிலைப்பதற்கு இந்த அருள் நமக்கு உதவினது. இப்போது அந்த அகநிலையிலே இருந்து செயல்படுவதற்கு தயவு உதவுகின்றது. தா என்பது அந்த உள் ஒளிநிலையாக இருக்கிறது. என்றால் தா என்பது கடவுள் ஜோதியாக அருட்பெருஞ்சோதியாக வள்ளலார் கண்டார். அது அகண்ட வான்வெளி முற்றும் நிரம்பிய அந்த ஒளியைத்தான் அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார். அந்த வான் எவ்வளவு பெரியது, வானத்தினுடைய அந்த ஒளிநிலை எவ்வளவு பெரியது என்று சாதாரண அறிவினாலே மற்ற கருவிகரணங்களினாலே காண முடியாது. அப்படி நாம் உணர்வதற்கு இந்த ஆறறிவு கடந்து மேல்நிலையில் இருந்து மனம் ஒடுங்கி மோன நிலையில் இருக்கும்போது கடவுளுடைய அருளே அங்கே வெளிப்பட்டு நமக்கு உணர்த்துகின்றது. அந்த நிலை தான் 7வது நிலையாக மெய்யறிவு நிலை. அதைத்தான் சிதாகாசம் என்று சொல்கிறார். சித் என்றால் ஞானம், ஆகாசம் என்றால் வெறும் வெளி, ஞானாகாச வெளி.
நாம் புறத்திலே காண்கின்றது பூத ஆகாசம். நாம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆகாச வெளி ஒரு குறிப்பிட்ட அளவுதான். இதற்கு மேலே எல்லா திசையிலையும் எல்லா பக்கத்திலையும் நிறைந்த பெருவெளி இருக்கிறது. இதை போல கோடி கோடி பங்கு அதிகமானது. நாம் காணக்கூடிய உலகம் ஒரு பிரம்மாண்டம் என்று சொல்வார்கள். இதை போல ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சூழ்ந்துள்ள நில உலகத்திலே இருந்து பார்த்தால் அங்கங்கு ஒரு சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இந்த உலகம் எல்லாம் தெரியும். அதனால இந்த அகண்ட வெளியில எத்தனையோ கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் உள்ளன. அவ்வளவும் சேர்ந்து மகா பிரபஞ்சமாக ஆகாசத்தினுடைய பேரெல்லையாக இருக்குது. அந்த ஆகாச பெருவெளியை நாம் எதனாலே காண முடியும், உணர முடியும் என்றால் சாதாரண அறிவினாலே அல்ல. அதுதான் சிதாகாசம், ஞானாகாசம் என்றும் தகராகாசம் என்பது அதை குறிப்பிட்ட மகான்களினுடைய அனுபவம். தகராகாசம் என்று அந்த பேராகாச வடிவத்தை ஏன் குறிப்பிட்டார்கள் என்றால், த என்ற நிலை நமது 7வது நிலையாக அமைந்திருக்கிறது. 6 அறிவுக்கு அப்பால் உள்ள அறிவு விளங்கக்கூடிய பெருநிலை. அதை குறிக்கத்தான் தமிழ் எழுத்துக்களில், தமிழ் எழுத்து வரிசையில் இந்த மெய்யெழுத்து 7வது வரிசையில் வைத்திருக்கிறார்கள். இத்து என்பது 7வது வரிசையாக பொருந்திருக்கிறது. அதனால த என்பது தகராகாசம் என்பது எங்கும் நிறைந்த அளவில் பெரியதான கடவுளுடைய வடிவம் த என்றிருக்கிறது. அப்படி எங்கும் நிறைந்த உண்மையை குறிப்பதுதான் அந்த உள்ளொளி அருட்பெருஞ்சோதி நமது சிறநடு விளங்கக்கூடிய இடத்துல தகராகாச வடிவோடு விளங்குகிறார். அந்த ஆகாச வடிவத்தில் ஒரு சிறு கூறு தான் நமது தலை நடு சிற்ற அணு ஒளியாக ஜோதி தீபம் போன்று மிளிர்கொண்டு உள்ளது. அதைத்தான் நமது ஆன்மா என்று இப்போது சொல்லிக் கொள்கிறோம். அந்த ஆன்மாவை குறிப்பதற்கு யா என்ற எழுத்து நம் முன்னோர்கள் கண்டிருக்கார்கள். காரணத்தோடைய தான் அந்த யகரத்தை ஆன்மாவாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அதனால கடவுளுடைய உண்மை எங்கும் நிறைந்த பெரும் வடிவை யா என்றும், அதிலே ஒரு கூறாக நம் தலைநுடைய விளங்குவதை யா என்றும் கண்டார்கள். தயா என்று இருக்குது. அதற்கு பின் அதிலே இருந்துதான் நமக்கு நமது உயிர், உணர்வு, உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் அதிலே செயலும் எல்லாமும் அந்த ஒளியினிடத்திலிருந்து வந்திருக்குது. அதனால அந்த ஒளி நிலையில இருந்து விரியும் போது அந்த தா என்ற எழுத்து நிலையே நமக்கு மெய்ய அறிவு நிலையாக இருக்கிறது. அதில் இருந்து வந்த உயிர் நமது தேகத்தில் செயல்படுகிறது. பின்னர் உடலாக இருக்கிறது. உ என்பது ஆனால் இந்த மூன்றும் த ய உ என்பது ஒளியாகவும் உயிராகவும் இந்த உடலாகவும் புரிஞ்சிருக்கிறது. அதனால தயவு என்ற வாழ்வு அகத்திலே இருந்து வாழ்வதற்கு உதவுகிறது. அருள் என்பது உள்ளே கொண்டு போய் நம்மை அந்த கடவுள் ஒளியோடு 2 விளங்கும்படி செய்தது. அது சத்தியசாரத்தினுடைய முடிவாக அந்த நிலை பெறுகிறோம். பின்னர் அங்கிருந்து வாழக்கூடிய பரோபகார வாழ்வு நமக்கு தயவினாலே கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே தான் தயவு என்ற ஒன்று கடவுளுடைய உண்மை வடிவமாகவும் இருக்கிறது. அதுவே நமது உண்மை ஆன்மாவாக இருக்கிறது. அந்த நிலையில இருந்து வாழும்போது அந்த அனுபவத்தோடு இந்த உயிர், உணர்வு, உடல் எல்லாமே தயவு அனுபவத்தை பெருக்கிக் கொண்டு நிலைத்து வாழக்கூடியதாக இருக்குது. அப்படி வாழ்வதனாலே நாம் அகத்தையும் விடாமல் அதை சூழ்ந்த உயிர், உடல், உலகம் எல்லாவற்றையும் நீக்கி விடாமல், மறந்து விடாமல் நித்தியமாக வாழ்வதற்கு நமக்கு ஆற்றல் கொடுக்கிறார். ஆனால் கடவுளே தான் இதுவரைக்கும் தன்னுடைய உண்மையை எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் மூலமாக சிறிது சிறிதாக வெளிப்படுத்தினார். எவ்வளவு பெரிய மகான்கள் ஆனாலும் அல்லது தெய்வங்கள் ஆனாலும் மற்ற யாரானாலும் அவர்களுக்கு உள்ளே இருந்தது அந்த அருட்பெருஞ்சோதி ஆகிய ஒன்றாகிய கடவுள் தான். தன்னுடைய உண்மையை ஒரு அளவுக்கு ஒவ்வொருவர் மூலமாகவும் வெளிப்படுத்தினார். நாம் புறத்தை வைத்தே தான் இன்னார் இன்னார் இன்னார்னு சொல்கிறோம். திருமூலர் இருந்தார், திருவள்ளுவர் இருந்தார், வேறு பெரிய மகான்கள் இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறோம். உண்மையில யார் இருந்தது, எது இருந்தது பார்த்தா அந்த அருஜோதி ஆகிய ஒன்று தான் திருவள்ளுவராக விளங்கினதும் திருமூலராக விளங்கினதும் மற்ற பெரியவர்களாக இதுவரைக்கும் நாம் அறிந்த பெரியவர்களோ சிறியவர்களோ சாதாரண மனிதர்களோ மற்ற ஜீவர்களோ மற்ற எதுவானாலும் எவரானாலும் உண்மையிலே உள்ளீடாக இருப்பது அந்த அருஜோதி ஒன்றுதான். அதுவே தான் புறத்திலே அப்படி தோன்றி சிறிது காலத்திற்கு பின் அந்த தோற்றத்தை விடுத்து எப்போதும் போல எங்கும் நிறைந்த பெருஞ்சோதியாக எப்போதும் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகையினால அந்த ஒன்றை தவிர யாரும் இல்லை. இப்போது அந்த ஒன்று
கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட்டு மறைந்து கொண்டே இருந்த ஒன்றுதான் இப்போது வள்ளலாருடைய தோற்றத்திலே அது அருட்பெருஞ்சோதியாக வள்ளலார் சத்திசாரத்தாலே கண்டு பற்றி கொண்டார். பின்னர் அந்த நிலையிலே இருந்து வாடும்போது தயவாக வெளிப்படுகிறது, விரிகின்றது. அந்த அருட்பெருஞ்சோதியை தான் உள்ள ஒளியாக இருந்து அவருடைய உயிராக உடலாக விரிந்து அவரே அருட்பிரகாச வடிவமாக ஆகிவிட்டது. அதாவது கடவுளே தான் அருட்பெருஞ்சோதியாக இதுவரை இருந்த அவர் இதுவரை எடுத்துக்கொண்ட வடிவத்தை எல்லாம் கொஞ்ச காலத்திற்கு பின் விட்டுவிட்டார். ஆனால் இப்போது அவரே தான் வள்ளலாருடைய தோற்றத்தில் விரிந்து அருட்பிரகாசமாக நிலைத்து விளங்குகின்றார். அதனால் விளங்குவது அருட்பிரகாச வள்ளல் என்பது யார், எவர் என்ற உண்மையிலே அந்த அருட்பெருஞ்சோதி தான். இதுவரைக்கும் இருந்தது, இப்போது அருட்பிரகாசமாக இருப்பது, இனி எப்போதும் அப்படி இருந்து அருட்பிரகாசமாகவோ எப்படி எதுவாகவோ இருந்தாலும் அந்த உண்மையிலே இருப்பது ஒன்றுதான். அந்த அருட்பெருஞ்சோதி தான் எல்லாமாக எவருமாக விளங்குவதை வள்ளலார் கண்டுகொண்டார். அதுதான் சுத்த